தீவிரவாதிகள் இருக்கிற அமைப்புகள் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம தாக்கி இருக்கோம். அதே மாதிரி நீயும் தாக்கலாம், தாக்குறது தவறே கிடையாது. ஆனால் ஒரு நாட்டோட ஒரு முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார்ங்கிற போது தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, இங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் கிட்ட ரெண்டு வருஷம் போர் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு நாடுகளும் அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, உக்ரைன் அதுல 10% ஒரு 1% கூட கிடையாது. பொருளாதார பலத்திலையும் சரி, ஆள் பலத்திலையும் சரி, ஆயுத பலத்திலையும் சரி, உக்ரைன் இன்னைக்கு ரஷ்யால ஒரு 10% 1% கூட இருக்காது. இன்னைக்கு அந்த நாடு உக்ரைனால ரஷ்யா எவ்வளவு இழந்திருக்கு, ரஷ்யானால எவ்வளவு உக்ரைன் இழந்திருக்கு, எத்தனை உயிர்கள், எத்தனை பேருடைய தகப்பன்கள் இழந்திருக்காங்க, எத்தனை பெண்களுடைய அவங்க கணவன்மார்கள் இழந்திருக்கிறாங்க, குடும்பங்கள் சிதறிச்சு. இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில ரெண்டு நாடுகள் இருக்கு. இப்போ நம்ம பாகிஸ்தானோட அங்க இருக்கிற தீவிரவாதி அமைப்புகள் அதுக்கு காரணமானது நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. நம்ம தண்ணியை நிப்பாட்டுறோம், வரவேற்கத்தக்கது. ஏன் தண்ணியை நிப்பாட்டுவோம், அப்படின்னாச்சும் நீ வலிக்கு வா, இனிமே இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அதுல நம்ம 100% அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அட்டாக் பண்றோமா, தாராளமா நம்மளுடைய ஃபைட்டர் பிளேன் வச்சு அட்டாக் பண்ணு, தவறே கிடையாது. ஆனால் முழு ஃபுல் ஃபிளெஜ் வார் அதுதான் வேணும்னு சொல்றாங்க சில பேர், சில இயக்கங்கள், சில பேர், சில தலைவர்கள் நம்ம முழுக்குமே அந்த நாட்டோட போர் புரியணும், அதுதான் இறுதி தீர்வுன்னு சொல்றது தவிர இவன் போய் சண்டை போடுறது கிடையாது. இங்க பேசுற அரசியல்வாதி யார் போய் சண்டை போடுற, அங்க போய் சண்டை போடுறோம் இந்திய ஜவான் யாருன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், கிராமத்தில் இருக்கிற நபர்கள் தான். வேலை இல்லாம செய்யாம அவன் ராணுவத்தில் அவன் தான் போய் துப்பாக்கி சண்டை போட போறான். அவன் செத்தா மேக்சிமம் என்ன போட போறீங்க, பாடி வருவோம், மாலை போடுவீங்க, நாலு அரசியல்வாதி மாலை வைப்பீங்க, முடிஞ்ச எந்த இதையும் நம்ம பெருசா செய்ய போறது கிடையாது. அந்த குடும்பங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் தங்களோட பிள்ளைகள் இழக்க போறாங்க, கணவன்மார்கள் இழக்க போறாங்க போர் நடந்ததுன்னா. நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நீங்க இப்ப இந்த 26 பேர் மரணிக்கிறாங்க, அதுக்கு உண்டான நமக்கு நீதி வேணும். அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணுங்க, இண்டஸ் வாட்டர் டீ தண்ணி கொடுக்காதீங்க. அப்படாச்சும் பாகிஸ்தான்காரன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இனிமே நாங்க முழு இதுல ஈடுபட மாட்டோம், அதை பண்ண வைங்க நீங்க. ஆனா போர் தான் இறுதி தீர்வு, நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு சும்மா பேசி செஞ்சு இது ஒரு அரசியல் ஆக்கி, இவன் பேசுற அரசியல்வாதி எவ்வளவு துப்பாக்கி விட்டு போவானா, போக மாட்டான். பேசுவான், வாய்ச்சவடாதான் விட போறான். அதனால அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆட்சி முழு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் இருக்கக்கூடாது, அது இறுதி கடைசி தான் இருக்கும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாங்க இப்படிதான் செய்வோம், இது மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது வார் ஷுட் பி தி லாஸ்ட் ரிசார்ட், அது இறுதியிலே இருக்கணுமே தவிர அது முதலே நம்ம வார்ன்னு சொல்லி போனீங்கன்னா அவன் இழக்கிற சரி, அவனுக்கு 2 கண்ணு போன, நமக்கு 1 கண்ணு போகுது. நம்மளுடைய பிள்ளை, நம்ம நாட்டில் இருக்க எத்தனை பேர் சங்கடப்பட போறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக நாடு கிடையாது பாகிஸ்தான், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜனநாயக நாடு கிடையாது, கிட்டத்தட்ட மிலிட்டரியோட கட்டுப்பாட்டு கிட்ட தான் இருக்கு. அவன் எந்த பைத்தியக்காரத்தனமான வேலையும் செய்வானுங்க.